இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், எந்த டாபிக் அப்படின்னா இது டெஸ்ட் பேட்ச்க்கானதுதான். வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இது வந்து யூனிட் 3 வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். குரூப் 2A மெயின்ஸுக்கானது. டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபீஸ் அமௌண்ட் சொல்லிடுவாங்க. நீங்க டெஸ்ட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளர்ச்சி. வளர்ச்சியில நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுக்களில் BFAS இது பத்தின சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்த BFAS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர் அண்ட் பாலிஃப்ளோரோ ஆல்கைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதேதான். பெர்ஃப்ளோரோ மற்றும் பாலிஃப்ளோரோ ஆல்கைல் பொருட்கள், அதுதான் என்னது BFAS அப்படிங்கிறது. அது சரியானதுதான். அதுக்குரிய விளக்கம் வந்து சரியானதுதான். இது வந்து வண்ணப்பூச்சு மற்றும் தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படுதா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடியது. நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த BFAS பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால என்ன ஆன்சர் வரும்? 1, 3 மட்டும்தான் என்னது சரியானது. செகண்ட், விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுகுன் ஆகியோரினுடைய எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்திற்கு அவங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா இந்த மைக்ரோ RNA அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்திருப்பாங்க. நுண் RNA அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு 2024 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுக்கான நோபல் பரிசு. இது எல்லாமே வந்து மரபணுக்காக தான். வெளிப்பாடு வரிசை மற்றும் மரபு குறிச்சொல், நுண் RNA, DNA நுண்ணயனி, SNPS சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமரைஸ், இது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த மரபணுக்காக தான். இந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மைக்ரோ RNAக்கு தான். ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக. இன்சுலின் அப்படிங்கிறது நீரிழிவு நோய். தைராக்சின் கழலை நோய், இந்த கழுத்துல வரக்கூடிய கழலை. குளுக்கோகார்டிகாய்டு அப்படிங்கிறது குஷிங் சிண்ட்ரோம் அப்படிங்கறதா குளுக்கோகார்டிகாய்டு. வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க, அக்ரோமெகலி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதனால சீதா வந்து ஆன்சர். இன்சுலின் நீரிழிவு, தைராக்சின் கழலை, குளுக்கோகார்டிகாய்டு குஷிங் சிண்ட்ரோம், வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. சரியானது, சரியான கூற்று அப்படிங்கிறப்போ சரியானது சொல்லிடலாம். 1, 4 மட்டும்தான் என்னது சரியானது. சங்கிலி தொடர் கூடும் போது ஆக்டேன் எண் வந்து உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரியானதுதான். சங்கிலி தொடரா இருக்கும் போது அப்படின்னா அந்த பாண்டிங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து இது இரட்டை பாண்டிங் வந்து உருவாகும், இரட்டை பிணைப்பை வந்து உருவாகும். சோ அதனால இது வந்து என்னது, அது மூலமா ஆக்டேன் எண் வந்து உயருது அப்படின்னு சொல்லி. நேரான அல்கேன்களை காட்டிலும் கிளைகளை உடைய சங்கிலி தொடர் அல்கேன்கள் குறைவான ஆக்டேன் எண்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அதுக்கு வந்து சைக்ளோஹெக்சோன். இதுதான் என்னது அப்படின்னா இந்த நேரான ஆல்கேன், அதாவது குறைவான ஆக்டேன் எண் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன தப்பு அப்படின்னா நேரான அல்கேன்களை காட்டிலும் வளைய அல்கேன்கள் தான் உயர்ந்த ஆக்டேன் எண் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரான அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமானது இருக்கும். நேரான அல்கேன்களை காட்டிலும் வளைய அல்கேன்களுக்கு அதிக ஆக்டேன் எண் கொண்டது அப்படிங்கிறது வந்திருக்கணும். உயர்ந்த அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. சோ குறைந்த ஆக்டேன் அப்படின்னாதான் அது நேரான அல்கேன்களா இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஹெக்சேன். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹெக்சேன் வரும். அதே மாதிரி நேரான அல்கேன்களை காட்டிலும் வளைய அல்கீன்கள் இங்க வந்திருக்கணும். வளைய அல்கீன்கள் தான் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களும் அதிக ஆக்டேன் எண் கொண்டது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இரட்டை பிணைப்பு கொண்டு ஒரு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பெட்ரோல் எரிபொருட்கள்ல வந்து பயன்படக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். இது 1, 4 வந்து என்னது அப்படின்னா சரியானது. குறியீடாத
ஆர்என்ஏ, அதாவது என்சிஆர்என்ஏ என்ன முக்கியத்துவ பங்கு வகிக்கிறது அப்படின்னா, இது மரபணு வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடியது. மரபணு கட்டுப்பாடு பத்தி சொல்லக்கூடியதுதான் குறியிடாத ஆர்என்ஏ. உயிரினங்களில் கார்பன், உயிரினங்கள்ல கார்பன் எந்த பணிகளை செய்து அப்படின்னா, 1, 3 சரியானது. ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க, இது கரிம மூலக்கூறுகளின் கட்டமைப்பு கூறாக செயல்படுகிறது. கரிம மூலக்கூறுகளினுடைய கட்டமைப்பு மூலக்கூறு சரியானதுதான். 3 இது உயர் மூலக்கூறுகள் டிஎன்ஏ ஆர்என்ஏ எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டிற்கு இது எப்படி இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சுக்கும், நெகிழ்வுத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். இது மற்ற அணுக்களுடன் சிக்கலான இல்ல எளிதிலேயே பிணைப்பை ஏற்படுத்திடும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, எளிதில, சிக்கலான பிணைப்பு கிடையாது. உயிரினங்கள்ல கார்பன் அப்படிங்கறது ஏன்னா நெகிழ்வு தன்மை சொல்லியிருக்காங்க இல்லையா, எளிய பிணைப்பை டக்குன்னு ஏற்படுத்திடும். தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 3 மட்டும்தான் என்னது தவறானது. டவுனின் குறைபாடு நோய், டவுனின் குறைபாடு நோய் அப்படிங்கிறது 21வது குரோமோசோமில் ஏற்படும் ஆட்டோசோமல் ட்ரைசோமி அப்படிங்கிறதுதான் இந்த டவுனினுடைய குறைபாடு. ஹீமோபிலியா அப்படிங்கிறது ஒரே ஜெனரேஷன்ல இருப்பாங்க இல்லையா, பால் இணைந்த தலைமுறை அப்படி சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஹீமோபிலியா பால் இணைந்த தலைமுறை. டர்னரின் குறைபாட்டு நோய், வளர்ச்சி பின்னடைந்த மகளிர், வளர்ச்சி குறைபாடுல பின்னடைந்த மகளிர் அப்படின்னு சொல்றாங்க. டர்னரினுடைய குறைபாடு. இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, தவறானது 3 மட்டும்தான் என்னது அப்படின்னா இது தவறானது. ஏன் தவறு அப்படின்னா, இது என்ன நிலை அப்படின்னு பாத்துக்காங்க. கிளின்பெல்டர் குறைபாட்டு நோய், கிளின்பெல்டர் குறைபாட்டு நோய் அப்படிங்கிறது 47 இது 47 XXY நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது குறிப்பிடுவாங்க. ஆனா இவங்க எக்ஸ்ஓ நிலை அப்படின்னு சொல்லியிருக்கனால அது தவறானது. சோ இது எதுக்காக அப்படின்னா ஆண்களுக்குரியதுதான். ஆண்களுக்கான ஒரு குறைவான டெஸ்ட்ரோஜன் சுரக்கிறதுனால, அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸ் ஹார்மோன்கள், எக்ஸ் அதிகமா எக்ஸ் ஹார்மோன்கள் 2 எக்ஸ் இருக்கு இல்லையா, இது 46 குரோமோசோம்கள் அப்படிங்கிறப்ப அந்த 47 அப்படிங்கிறது 2 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கிறனால அவங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி பிரச்சனை, குறைவான டெஸ்ட்ரோஜன் அப்படின்றனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த குழந்தையின்மை ஏற்படுறது சொல்லியிருக்காங்க. கிளின்பெல்டர் குறைபாட்டு நோய். இப்ப டவுனினுடைய குறைபாடு அப்படின்னா 21வது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய ஆட்டோசோமல் ஹீமோபிலியா பால் இணைந்த முறை, கிளின்பெல்டர் குறைபாட்டு நோய், 47 XXY நிலை, டர்னரின் குறைபாட்டு நோய், வளர்ச்சி பின்னடைந்த மகளிர். மின்காந்தம் தயாரிக்கிறதுல பயன்படுத்தக்கூடிய காந்த பொருட்கள் என்னென்ன குணங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னா இதுதான் ஆன்சர். 1, 2, 4 மட்டும் பெற்றிருக்கணும். சோ குறுகலான காந்த தயக்க கண்ணிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரோ ஹைட்ரிஸ் லூப் இருக்கணும், மிக ஊடுதிறன் இருக்கணும், ஹை பெர்மிலபிலிட்டி இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், குறை தக்க வைப்பு திறன் இருக்கணும், லோ ரிடென்சிவிட்டி இருக்கணும். சோ இது என்னது, மிகு காந்த நீக்கு திறன் இருக்கிறது என்னது தவறானது. தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது, தாவரங்கள்ல நோய் ஏற்படுத்துற பூஞ்சை தான், ஆனாலும் அது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னா இதுதான், கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். அணு ஆற்றலின் நன்மைகள், அணு ஆற்றல்னால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா ஆன்சர் 1, 2, 3 சரி. இது வளிமண்டலத்தை மாசுபடுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரியானதுதான். அணு ஆற்றலின் நிலையங்களில் உள்ள உலைகள் செயல்படும் போது அவற்றிற்கு தேவையான ஆற்றலை அந்த உலைகளே தயாரிச்சுக்கிறதுனால அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உற்பத்தி உலைகள், தங்களுக்கு தாங்களே தயாரிச்சுக்கிறதுனால உற்பத்தி உலைகள். இது கப்பல்களிலும் நீர்மூழ்கி கப்பல்களிலும் அவற்றை இயக்குவதற்கு தேவையான ஆற்றலை அவற்றின் உள்ள அணுக்கரு உலைகள் தான் உற்பத்தி செய்யும் அப்படிங்கிறதும் சரியானதுதான். 1, 2, 3 சரி. ஆனா இதை எது உருவாக்குறதுல அப்படின்னா
ஐசோடோப்புகள், சோடியம் ஐசோடோப்பு உருவாக்குவதில் இவை பயன்படுத்தப்படுது. ஐசோடோப்புகள் உருவாக்குவதில் இவைகள் மேலும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது சரியானது. இந்தியாவில் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்க இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்க எந்த ஆண்டு முதல் இந்தியா முழுவதும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுகிறது அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட அரிசி 2024 இருந்து. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முதல் இந்திய அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா, இதுவும் 2024 தான் அமைஞ்சிருக்கும். டெல்லியில அமைச்சிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் எது டிப் பென் நானோ லித்தோகிராபி அப்படிங்கறதுல சரியானது அப்படின்னா 1, 2, 3 சரி. இது ஒரு நேரடி முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தண்ணீரது மூலக்கூறுகள் பரவுவதன் மூலம், தண்ணீரது மூலக்கூறுல உள்ள பரவுவதன் மூலம் தான் இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல்வேறுபட்ட பொருட்களின் வடிவங்களை வரைகிறது அப்படின்னா, எல்லாமே பல்வேறுபட்ட பொருட்களினுடைய வடிவங்கள் கொடுத்தாலும் அது இந்த நீர் மூலக்கூறுகள் மூலமா அது வரைஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்லோவா, குறைவான, கம்மியான ஒரு ஸ்கேன் முறையா அது பார்க்கப்படுது. எது டிப் பென் நானோ லித்தோகிராபி. பொறுத்துக. ஹைட்ரஜன் குண்டு எப்படி உருவாக்குது அப்படின்னா, அணுக்கரு பிளவு இணைவு வினை. திறன் உலைகளுக்குள்ள ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அணுக்கரு பிளவு வினை நடைபெறும். பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல், பிளாஸ்மாவோட காந்தவியல் அடக்கல் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு அப்படிங்கிறது கட்டுப்பாடற்ற ஒரு அணுக்கரு பிளவு தான் அணுகுண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள எந்த கிராமத்துல ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது அப்படின்னா, அது முத்தலக்குறிச்சி. தவறானது பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான் தப்பு. சிலிக்கான் ரப்பர் அப்படிங்கிறது உடல் திரவங்களோட அது வினை புரியாது. இது சிலிக்கான் ரப்பர் வினை புரியாது. அப்புறம் லாமினேட் அப்படிங்கறதா பிசின் மற்றும் ஒட்டிகள். லாமினேட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவை தான் லாமினேஷன், பிசின் மற்றும் ஒட்டிகள். பில்லர் அப்படின்றது இயந்திர பண்புகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு பில்லர் தான். என்னது அதை குறிப்பிடுறாங்க இயந்திர பண்புகளை மேம்படுத்துறதுக்கு அப்படின்னா. பிளாஸ்டிசைசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெகிழியை உடைய செய்யறது கிடையாது. பிளாஸ்டிக், கடினமான பிளாஸ்டிக்க கூட என்ன பண்ணும்னா, இந்த பிளாஸ்டிசைசர் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையா, பிளெக்சிபிளா வளைக்கிற மாதிரி மாத்தி கொடுத்து ரொம்ப மென்மையா மாத்த முடியும். கடினமான பிளாஸ்டிக்க கூட மென்மையா மாத்த முடியறதா பிளாஸ்டிசைசர் அப்படின்னு சொல்றாங்க. இது மின்சார கம்பிகள்லயும், வாகனங்கள் உட்புறமா சில விஷயங்கள் என்ன பண்றாங்க, இந்த பிளாஸ்டிசைசர் பயன்படுத்தி தான் மாத்துறாங்க. அது மாதிரி மருத்துவ உபகரணங்கள்லயும் இது வருது. பொறுத்துக. உயிர் பகுப்பாய்வு உயிரினங்களா ட்ரவுட் மீன் இருக்கு. திரட்டு இனங்கள் மரப்பேன், மைக்கல் இனங்கள் பனைமரம். அயல்நாட்டு இனம் தான் வெஸ்புலா ஜெர்மானிகா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் அயல்நாட்டு இனமா பார்க்கப்படுது. இனங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். உயிர் பகுப்பு உயிரினம் அப்படின்னா ட்ரவுட் மீன். திரட்டு இனம் மரப்பேன், மைக்கல் இனம் பனைமரம், அயல்நாட்டு இனம் வெஸ்புலா ஜெர்மானிகா. பின்வரும் எந்த தாவரம் அதிக CO2 உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில மரபணு மாற்றம் பண்ணியிருக்காங்க. CO2 உறிஞ்சிருந்த திறன் அதுக்கு இருக்கு. பிளஸ் காலநிலை மாற்றம் பெருகக்கூடிய இந்த குளோபல், அது மூலமா என்ன ஆகுது, மரபணு மாற்றம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இது தாவரம் எது அப்படின்னா பைன் மரம். திராட்சை செல் வளர்ப்பில் எது நிறைந்துள்ளது? திராட்சை செல் வளர்ப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்தோசைனின் இருக்குது. IVF முறை, IVF முறையில் IVF முறை அப்படிங்கிறது என்னது? செயற்கை கருத்தரித்தல் அப்படி சொல்லுவாங்க. இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். in vitro fertilization. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செயற்கை கரு. இது எதுல நடக்குது அப்படின்னா வளர்ப்பு ஊடகத்துல நடக்குது. கல்ச்சர் மீடியம், வளர்ப்பு ஊடகத்துல நடக்கக்கூடியதுதான் என்னது? இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது. பிரண்ட்லேண்ட் அறிக்கையினுடைய தலைப்பு, அவர் என்ன தலைப்பு அப்படின்னா நமது பொதுவான எதிர்காலம், அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் அவருடைய தலைப்பா பார்க்கப்படுது. இணை தடுப்பூசி. இணை தடுப்பூசி எதுக்காக போடப்படுறது? ஹெபடைட்டிஸ் பி. டாக்ஸாய்டு தடுப்பூசி அப்படின்னா அது டிப்தீரியாக்காக. கொல்லப்பட்ட தடுப்பூசி இளம்பிள்ளை வாதம். அட்டன்டியூட்டன் தடுப்பூசி. அட்டன்டியூட்டன் அப்படிங்கிறது தட்டமைக்கான ஒரு தடுப்பூசி. அதனால பி தான் என்னது ஆன்சர். இணை தடுப்பூசி ஹெபடைட்டிஸ் பி. டாக்ஸாய்டு தடுப்பூசி டிப்தீரியா. கொல்லப்பட்ட தடுப்பூசி இளம்பிள்ளை வாதம். அட்டன்டியூட் தடுப்பூசி அப்படிங்கிறது தட்டமை. மனிதர்களில் மரபியல் மைட்டோகாண்ட்ரியல் mtDNA ஒவ்வொருத்தவரும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அது சரியானது. அவங்க அம்மா கிட்ட இருந்து இந்த mtDNA அப்படிங்கிறது பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறது சரியானது. அவங்ககிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த mtDNA அப்படிங்கிறது ஒரு தாய் சார்ந்த அவங்க அம்மாவோட சகோதரிகளிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் அது சடுதி மாற்றம் இல்லாமலேயே அதை ஒரே மாதிரியா நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ரெண்டுமே என்னது சரியானது. பின்வரும் OSI அடுக்குகளை வரிசைப்படுத்துக. OSI அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஓபன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல். OSI ஓபன் சிஸ்டம் இது எதுக்கு அப்படின்னா இந்த கணினியோட வலையமைப்புக்கான இந்த OSI அடுக்குகள் பயன்படுத்துறாங்க. சுமார் எத்தனை அடுக்குகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அடுக்குகள் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடுக்குகளை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா இந்த பிசிக்கல் லேயர் 1 அடுக்கு தான் வரும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த கேபிள் ஸ்விட்சுக்கெல்லாம் பயன்படும். கேபிள் ஸ்விட்ச் பயன்படுத்துறதுக்கு பயன்படுது. செகண்ட் அடுக்கு அப்படின்னா தரவு இணைவு அடுக்கு. டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது இது ஒரே நெட்வொர்க்குள்ள பயன்படுத்தக்கூடியதான் என்னது தரவு இணைவு அடுக்கு அப்படிங்கிறது. தேர்டா வர்றது இணை வலை அடுக்கு. இது எதுக்கு அப்படின்னா இது ஒரு நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் இது பல நெட்வொர்க்குகளை கம்யூனிகேட் பண்றதுக்காக அமைக்கப்படுறது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது இது தரவு பரிமாற்றத்தினுடைய நம்பகத்தன்மைக்காக பயன்படுத்தப்படுறதுதான் என்னது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது. செக்மெண்ட்ஸ் மற்றும் ரிலியபிலிட்டி அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. இதுதான் OSI அடுக்குகள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 அடுக்கு, செகண்ட் தரவு இணைப்பு அடுக்கு, தேர்டு இணை வலை அடுக்கு, ஃபோர்த்து கடத்தி அடுக்கு. PCR. PCR-இன் நிகழ்வுகளை
தனியான வரிசைப்படி அமைக்கவும். பிசிஆர் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியணும். பிசிஆர் அப்படின்னா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இது எதுக்காக அப்படின்னாங்கன்னா மரபணுவை அதிகமான நகல் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக. பயன் வந்து என்னன்னா மரபணு நோயை கண்டுபிடிக்கிறது தான். அந்த மரபணு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான மரபணுவை வந்து அதிக நகல் உருவாக்கம் பண்றதுக்காக இந்த பிசிஆர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுல நிகழ்வுகளை சரியான வரிசைப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா இயல்பு இழத்தல் அப்படிங்கிறது தான் வரும். இயல்பு இழத்தல். செகண்ட் என்ன வரும் அப்படின்னா ஜெல் மேக்கிங். தேர்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் விரிவடைதல். ஃபோர்த் வந்து பதனப்படுத்துதல். அதுதான் என்ன ஃபோர்த். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஏதான் வந்து சரியான ஆன்சரா வரும். என்னென்ன சொல்லியிருக்காங்க பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இயல்பு ஃபர்ஸ்ட் இழக்க வச்சு அப்புறம் ஜெல்லு தயாரிச்சு விரிவடைய வச்சு கடைசியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பதப்படுத்துறத வந்து பயன்படுத்துவாங்க. உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள் அப்படிங்கிறது சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒரு உயிரற்ற கூறு. கரும்பு சக்கை சாறு பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு நொறுக்கப்பட்ட கரும்பு. கார்சினோஜன் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு நச்சு கரிம கலவை சொல்றாங்க. ஊனுண்ணி. ஊனுண்ணி எதுக்கு வருது அப்படின்னா மற்ற விலங்குகளை உண்ணக்கூடியது. அதுதான் இது ஊனுண்ணி அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்ப பாதி கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து ரிவிஷன் பண்ணிடுவேன். டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்றோம். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு நீங்க ரெகுலரா பண்ணும்போது நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல ஆட் ஆகணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஆட் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இங்க இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபீஸ் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஃபீஸ் அமௌண்ட் கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கட்டிட்டு நீங்க ரெகுலரா டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூனிட் வைஸா நம்ம ரிவிஷன் பண்றது ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம் போற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.